வணக்கம். சென்ற பதிவில் நாம் பார்த்தது கஸ்டம்ஸில் ஒரு பொருளை எப்படி மதிப்பீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது அதுக்கு பேர் அசஸ்மெண்ட், கஸ்டம்ஸ் அசஸ்மெண்ட். அடுத்த கட்டம் எக்ஸாமினேஷன். அதாவது இம்போர்ட் ஆன பொருட்களை பார்க்குறது, எக்ஸாமின் பண்ணி பார்க்குறது, என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது. நிறைய நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு கப்பல் வந்துட்டுருக்கோம், உங்கள் ஷிப்பன் வந்தாச்சு, பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணியாச்சு. திடீர்னு உங்களுக்கு ஒரு மெயில் வரும், கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது ஏன் வருது, எந்த ஆஃபீஸர் இதை செக் பண்ண போகிறாங்க அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். ஒன்று, ஃபஸ்ட் செக், ரெண்டாவது செகண்ட் செக். ஃபஸ்ட் செக்னா என்ன, செகண்ட் செக்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ராசஸே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் செக் அப்படின்னா, முதல்ல பொருள் வந்தாச்சு, பொருளை பார்த்துட்டு தான் இதை மதிப்பீடு பண்ண போகிறோம் அப்படின்றது பேர் தான் ஃபஸ்ட் செக். இது சிஸ்டமே அதாவது இந்த ஐஸ்கேட் சிஸ்டமே ஃபஸ்ட் செக்குன்னு சொல்லலாம். அல்லது ஒரு இம்போர்ட்டரோ இல்லை அவங்களுடைய கஸ்டம் புரோக்கரோ எங்களுக்கு ஃபஸ்ட் செக் வேணும்னு சொல்லலாம். எந்தெந்த மாதிரி காலகட்டத்தில் சந்தர்ப்பங்களில் இந்த ஃபஸ்ட் செக் வரும்னா, செகண்ட் ஹேண்ட் மிஷின், செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் வருதுன்னா அப்போ அந்த வேல்யூவை செக் பண்ணணும், அந்த பொருளினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கணும்னு பார்க்குறதுக்காக ஃபஸ்ட் செக் ஆர்டர் பண்ணலாம். தவிர சிஸ்டத்துக்கே ஒரு சந்தேகம் இருக்குது, இது முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட் செக் கொடுக்கும். செகண்ட் செக் அப்படின்னா, முதல்ல பொருளை மதிப்பீடு பண்ணுறோம் ஆன் தி பேஸ் ஆஃப் வாட், டாக்குமெண்ட்ஸ். நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம் இல்லையா, அசஸ்மெண்ட்டில் அந்த மாதிரி டாக்குமெண்ட் வச்சு ஓகே இந்த பொருள் இந்த வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு நிர்ணயத்துக்கு வர்றது தான் அசஸ்மெண்ட். அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த அசஸ்மெண்ட் முடிஞ்ச பிறகு செகண்ட் பொருளை போய் பார்த்துருங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அது பேர் எக்ஸாமினேஷன், செகண்ட் செக் எக்ஸாமினேஷன். கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷனாக ஏதோ சாதாரணமாக ஜஸ்ட் இம்போர்ட்டர் கூட்ஸ் வந்திருக்கு, அதை ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது என்னென்ன பார்க்க போகிறாங்கன்னா, அந்த இன்வாய்ஸில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனும் அந்த பொருளை பார்த்து, இப்போ டிவின்னு ஒரு இன்வாய்ஸில் இருக்குன்னு வச்சுன்னா அந்த பொருளை பார்த்தா டிவி அளவாக இருக்கணும், அதான் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு டேலி ஆகுதா. இல்லை குவான்டிட்டி, ஒரு 100 டிவி வந்திருக்குன்னா 100 பாக்ஸ் இருக்கணும் இல்லையா, 120 பாக்ஸ் இருந்தால் தப்பு. அல்லது வெயிட் ஒரு டன்னு போட்டிருக்கு, ஆனால் பார்த்தாலே தெரியுது 1.5 டன்னு, அதெல்லாம் தப்பு இல்லையா. அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காகத்தான் இந்த எக்ஸாமினேஷனுடைய வேலை. அது தவிர மார்க்கிங் எப்படி இருக்குது, லேபிள்ஸ் எப்படி ஒட்டியிருக்காங்க, அது தவிர வேறு ஏதாவது இப்போ காம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, உணவுப் பொருட்களுக்கு உண்டான சில டிக்ளரேஷன்ஸ் உண்டு, அதெல்லாம் அதில் போட்டிருக்கான்னு பார்க்குறது தான் எக்ஸாமினேஷன். ஆக ஒரு இம்போர்ட்டட் பொருளை ஜஸ்ட்டு பார்க்குறது மட்டும் வெரிஃபிகேஷன் மட்டும் எக்ஸாமினேஷன் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்குறது தான் எக்ஸாமினேஷன். அடுத்தது நம்ம ஒரு பொருளை ஏன் எக்ஸாமின் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் நம்ம தெளிவாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம இம்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் கோவம் வரும், நான் பணம் கட்டியிருக்கேன், டியூட்டி கட்டுறேன், என் பொருளை ஏன் பார்க்கணும் அப்படிலாம் வரும். ஆனால் அப்படி கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். எக்ஸாமினேஷன் ஏன் ஆகுதுன்னா, சாதாரணமாக ஒரு 3 விதமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று பில் ஃபைல் பண்ண உடனே அசஸ்மெண்ட் முடிஞ்சிடும், எக்ஸாமினேஷன் தேவையில்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது டியூட்டி கட்டிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அது ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்க செலக்ட் பண்ணணும். எப்படி, சில பேராமீட்டர்ஸை வச்சு, என்னென்ன மாதிரி பேராமீட்டர்ஸ்னால், எலக்ட்ரானிக் கூட்ஸாக இருக்கலாம், கெமிக்கல்ஸ், ஸ்க்ராப், இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவ் ஐட்டம், அதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கத்தினுடைய நிர்ணயம் இருக்கும். அதனால் அது எக்ஸாமினுக்கு உட்படுத்தப்படலாம். தடவையாக இம்போர்ட் பண்ணுறவராக இருந்தால் அந்த மாதிரி இம்போர்ட்டையும் பார்க்கணுன்னு சிஸ்டம் சொல்லும். அது தவிர வேல்யூவோ இல்லை அந்த கிளாஸிஃபிகேஷன் மதிப்பு எந்த ஒரு இனத்தில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா அதையும் சிஸ்டமே எக்ஸாமின் பண்ணணுன்னு வச்சுக்கோம். தவிர கஸ்டம்ஸோட இன்வெஸ்டிகேஷன் விங் இருப்பாங்க, அப்புறம் டிஆர்இன்னு ஒரு செப்பரேட் விங் இருக்காங்க. இவங்கெல்லாம் அலர்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பொருள் வந்தாலோ இல்லை என்னென்ன மாதிரி ஆளுங்க வந்தாலோ அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு அலர்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்த முக்கிய 3வது விஷயம் அந்த இதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணும்போது இந்த இம்போர்ட்டர் ஏதாவது தவறுகள் செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி இம்போர்ட்டர் மீண்டும் இம்போர்ட் பண்ணும்போது இப்படி எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது அலர்ட்டும் வரலாம். சரி, என்ன பொருள் 100 காட்டன் வருது வச்சுக்கோங்களேன், எத்தனை பொருள் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, ஃப்ரம் 2%, அதாவது ஜஸ்ட் 2 பொருள் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து 100% ஓப்பன் பண்ணுறது வரைக்கும் இருக்கலாம். 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்பெக்ஷன் அண்ட் எக்ஸாமினேஷன். இன்ஸ்பெக்ஷன்னா
ஜஸ்ட் 2% இருந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வரும். எக்ஸாமினேஷன்னா 100% அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், எல்லாத்தையும் திறந்து வச்சு பார்க்குறது. ஸோ அந்த எந்த மாதிரி ஆர்டர் வருது அப்படிங்கிறது, எந்த மாதிரி பொருள், எந்த மாதிரி இம்போர்ட்டர், எந்த மாதிரி வந்து அதுக்கு அந்த சிஸ்டம் வந்து நமக்கு சொல்லுதோ அது மாதிரி நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிப்போர்ட், எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட். அங்கே ஒரு எக்ஸாமினேஷன் எங்கே நடக்கிறதுனா ஒரு கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் இல்லை போர்ட்லேயே நடக்கலாம். இப்போ வந்து சிஎஃப்எஸ் தான் பெரும்பாலும் நடக்குது. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, அந்த இன்வாய்ஸ் இந்த மிஷின் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டு, இல்லை குவான்டிட்டி நான் பார்த்துட்டேன், கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை கண்டிஷன் ஆஃப் குட்ஸ் சரியாக இருக்குது, வேறு ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுறது தான் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட். இப்போ என்னென்ன மாதிரி தவறுகள் வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து மிஸ்டிக்ளரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இன்வாய்ஸில் பிளாஸ்டிக் ஐட்டம்னு இருக்கும், ஆனால் எக்ஸாமினேஷனில் பார்த்தா எலக்ட்ரானிக் குட்ஸ்னு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த இனமே மாறுது. பிளாஸ்டிக் ஐட்டம் அப்படிங்கிற 39 சாப்டர், அதிலேருந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் 85க்கு போயிடும். அப்போ கிளாஸிஃபிகேஷனே மாறும், டியூட்டி அதிகமாகலாம், பெனால்ட்டி கூட வரலாம். ஏன்னா மிஸ்டிக்ளரேஷன் அது பேர், அதாவது தவறுதலாக நம்ம போட்டிருக்கோன்னு அர்த்தம். அப்புறம் குவான்டிட்டி மிஸ்மேட்ச். 100 கார்ட்டூன் இருக்குது அந்த இன்வாய்ஸில், ஆனால் வந்திருக்கிறது 150 கார்ட்டூன். அது தவறு இல்லையா? அப்போ அது வந்து சந்தேகத்துக்கு தான் வரும். அதனால் அது ஒரு குவான்டிட்டி மிஸ்மேட்ச். இன்னொன்று வந்து வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஷூ கொண்டு வர்றீங்க, ஷூ வந்து பிராண்டட் ஷூ வந்து 10,000 12,000 பொருள், பிராண்டு அதே வந்து 2,000 போட்டு கொண்டாந்தால் ஒரு சந்தேகம் வரும். பிராண்டட் ஷூ இப்படி இருக்க முடியாது, அப்போ வந்து வேல்யூ வந்து தவறு அப்படி வரும். இந்த கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது, இது ஒரு கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் மெக்கானிசம். நம்முடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நாம் சட்டத்துக்கு உட்பட்டு கொண்டு வந்தோம்னா எக்ஸாமினேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே நடக்கிற சந்தேகங்கள், தவறுகள் தான் டிலே, டியூட்டி சேஞ்ச், பெனால்ட்டி இதுக்கெல்லாம் வித்திடுறது இந்த எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் தான். இந்த மாதிரி நம்ம வந்து இம்போர்ட்லேயும் லாஜிஸ்டிக்ஸ்லேயும் ஒர்க் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, நாங்கள் எங்களுடைய எக்ஸாம் அகாடமியில் ஸ்ட்ரக்சர்டாக இந்த எக்ஸாம் ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறோம். நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா எந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. தேங்க்யூ.